இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக லாவண்யா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டார். மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு. மயிலாடுதுறையில் எஸ் ஹைதர் அலி, வேலூரில் அப்துல் ரஹ்மான் போட்டி. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் அதிகாரிகள் அதிரடி சோதனை. உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 64 லட்சம் ரூபாய் பறிமுதல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் கருணாநிதி அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் 35 இடங்களுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தார். அதன்படி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் TKS இளங்கோவனும், மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறனும், வடசென்னை தொகுதியில் கிரிராஜனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஜெகத் ரட்சகனும், நீலகிரி தொகுதியில் R ராசாவும், திருச்சியில் அன்பழகனும், தஞ்சை தொகுதியில் TR பாலுவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி, தமிழகம் மற்றும் புதுவையை உள்ளடக்கிய 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு திமுகவின் சார்பில் வேட்பாளர்களை அறிவித்து விட்டதாகவும், மீதமுள்ள 5 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தென்சென்னை TKS இளங்கோவன் MA, மத்திய சென்னை தயாநிதி மாறன் BA, ஸ்ரீபெரும்புதூர் எஸ் ஜெகத் ரட்சகன் MA, காஞ்சிபுரம் தனி GS செல்வம் MCom MBL. இன்று வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் 8 MPக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதும், இந்த வேட்பாளர் பட்டியலில் 2 பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தங்களது வேட்பாளர் பெயர்களை அறிவித்துள்ளது. திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகளும், புதிய தமிழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும், தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் போட்டியிட உள்ளனர். இந்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தங்களின் வேட்பாளரின் பெயர்களை இன்று அறிவித்தது. அதன்படி ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அப்துல் ரஹ்மான் வேலூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும், அக்கட்சியின் தலைவர் KM காதர் மொஹிதீன் சென்னையில் இன்று அறிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ஒதுக்கப்பட்ட வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்களையே அந்த தொகுதி வேட்பாளராக தமிழ்நாட்டில் உள்ள பாராளுமன்ற போர்டு முடிவு செய்து அதனை மத்திய பாராளுமன்ற போர்டுக்கு இன்று பரிந்துரை செய்திருக்கிறது. அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹைதர் அலி போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் JS ரிபாயி சென்னையில் இன்று அறிவித்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துடைய தலைவருமாகிய மரியாதைக்குரிய சகோதரர் எஸ் ஹைதர் அலி அவர்கள்தான் மயிலாடுதுறையுடைய வேட்பாளர் என்று இந்த செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 64 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலுக்கு வந்துள்ளது. இதன்படி உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,000க்கும் மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து தேர்தல் முறைகேடுகளை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 39 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள முதலப்பட்டியில் சொகுசு காரில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாயும், தர்மபுரியில் 5 லட்சம் ரூபாயும் ஒரே நாளில் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழக மீனவர்கள் பிரச்சனைகளை கையாளும் திறன் மத்திய அரசுக்கு இல்லை என்று பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழகத்தில் பாஜக கூட்டணி தலைமையிலான தொகுதி பங்கீடு இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறினார். சேனல் 4 சமீபத்தில் வெளியிட்ட ஈழத் தமிழர்கள் குறித்த வீடியோ காட்சி பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு, ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகளையோ தமிழர்களின் பிரச்சனைகளையோ கையாள்வதற்கு மத்திய அரசுக்கு திறனில்லை என்று குற்றம் சாட்டினார். And this is elections related to parliament. So people mood is not to help Congress directly or indirectly. So alternative means a real alternative and a original alternative. So in that category, leaving BJP led front, there is no other front. ஐநாவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் ஐநாவில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றும், டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் ஐநாவில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க கூடாது என்பதை பிரதமரிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் கூறினார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய அரசு மெத்தன போக்கில் இல்லை என்றும், இலங்கை அரசுதான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக காங்கிரஸ் தேர்தல் நிலைப்பாடு குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சி தலைமை நிர்வாகம் விரைவில் இது குறித்து முடிவு அறிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். மத்தியில் அமையக்கூடிய அரசு விவசாயம் சார்ந்த ஏற்றுமதி பொருளாதார கொள்கை மற்றும் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று விவசாய தொண்டு நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பால் பாஸ்கர், விவசாயத்தை அழிவிலிருந்து பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விளைநிலங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் மாற்றிவிடக் கூடாது என்றும், நெல் மற்றும் கரும்புக்கு அரசே விலை நிர்ணயம் செய்வது போல் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவைகளுக்கும் அரசே விலை நிர்ணயம் செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நகரங்களை நோக்கி இடம்பெயரும் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் பால் பாஸ்கர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயத்திலே மக்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்ற விதமாக அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அவர்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திற்கும் 15,000 ரூபாயை மானியமாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும், அதே போல தொழிலுக்கும் குடியிருப்புகளுக்கும் விவசாய நிலங்களை மாற்றி அமைப்பதை தடை செய்ய வேண்டும் என்றும், அதே போல வேலையில்லா நாட்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக செய்கின்ற உதவியை தனியார் நிலங்களிலும் பயன்படுத்துகின்ற விதமாக கேரளாவில் உள்ளதைப் போல அதற்கான ஏற்பாடையும் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திண்டுக்கல்லில் நடைபெற்ற இருவேறு சாலை விபத்துகளில் 25 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள வடுகப்பட்டி கிராமத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து தென்னம்பட்டி என்னும் இடத்தில் சென்று கொண்டிருந்த போது குறுகலான வளைவில் பேருந்தை திருப்ப ஓட்டுநர் முயற்சித்தார்.
அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட 22 பேர் படுகாயம் அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்து விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 திசைக்கும் தரம் இல்லாத பஸ்ஸுகளை தான் அனுப்புகிறாங்க. எந்த கண்டிஷனுமே இல்லாத பேருந்து தான் அனுப்புகிறாங்க. நிறைய பிள்ளைங்க ஏறி வர்றாங்க. தனியார் பேருந்துகள் கண்டிஷனாக போகுதா வருதான்னு செக் பண்ணுறாங்களே ஒழிய கவர்மெண்ட் பேருந்து வந்து பிள்ளைங்களை ஏற்ற காலடயத்தில் போகிற வண்டி கரெக்டாக இருக்கா, பிரேக் பிடிக்குதா, இப்படி வண்டிகளை செக் பண்ணி அனுப்புறதில்ல. பூரா ஏலத்துக்கு போகிற படாதி வண்டிகளை தான் அனுப்புகிறாங்க. அதேபோல் திண்டுக்கல்லில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்ததில் நிலை தடுமாறிய அப்பேருந்து அருகில் இருந்த பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 3 பேர் படுகாயம் அடைந்தனர். தமிழகத்தின் முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் இதை எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் தங்கமணி அதிமுக தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வரும் 3ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதையடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் ஆயத்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான தங்கமணி கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராகும் வகையில் அதிமுகவுக்கு பலம் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சரின் சிறப்பான செயல் திட்டங்களால் அனைத்து குடும்பங்களும் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். எனவே இதை வாக்காளர்களிடம் எடுத்துரைத்து அதிமுக தொண்டர்கள் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் PR சுந்தரம், நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பிரபாகர், நாமக்கல் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் KKP பாஸ்கர், அதிமுக செயல் வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Satisfaction beyond the expectation. Dubai, Riyadh, Kuwait and Bangkok. எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா, அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தும் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. ஆஸ்துமா, அலர்ஜிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர ஹோமியோபதி சிகிச்சை இங்க வந்தாச்சு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் உலகத்தர ஹோமியோ சிகிச்சை வழங்கும் நம்பகமான மருத்துவமனை. இனி உங்களின் வெற்றி கை கெட்டும் தூரத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், நமது ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282227700 9282227711. இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma and future generations. The credit-based, choice-based CBCB program,
Click your subject, create your own degree, and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University. செய்திகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 1000 லிட்டர் மண்ணெண்ணெயை வட்டாட்சியர் பறிமுதல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மணல், அரிசி உள்ளிட்ட பொருட்களை கடத்துவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இரவிபுதூர் பகுதியில் தாசில்தார் கண்ணன் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரி ஒன்று நிற்காமல் வேகமாக சென்றது. இதனை அடுத்து அந்த லாரியை அதிகாரிகள் விரட்டி பிடித்தனர். அப்போது அந்த லாரியில் 1000 லிட்டர் அளவு மண்ணெண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மண்ணெண்ணெய் மற்றும் லாரியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் கடந்த 2011ஆம் ஆண்டு தாய், மகள், பேத்தி ஆகியோரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் இருவருக்கு 5 ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கரூரை அடுத்த வெண்ணெய்மலை பகுதியில் பழனிசாமி இவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு இவர்கள் வீட்டில் கொள்ளையடிக்கும் நோக்கோடு சந்தானம் மற்றும் காமராஜ், இளங்கோவன் ஆகியோர் புகுந்தனர். அப்போது வீட்டில் இருந்த மூவரும் கத்தியுள்ளனர். இதனால் 3 பேரையும் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இது தொடர்பாக மூவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்த சந்தானம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார். மீதமுள்ள இருவர் மீதான வழக்கில் கரூர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் குற்றவாளியான இருவருக்கும் 5 ஆயுள் சிறை தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. தூத்துக்குடியில் 38 வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியல் இல்லாததை கண்டித்து தேர்தல் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 36 மற்றும் 38ஆம் வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். 7 மற்றும் 8ஆம் வார்டுகளில் விடுபட்டுள்ள பெயர்களை தாமதமின்றி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். உதகையில் நடைபெற்ற கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் கட்டுமான பணிகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை ரஷ்ய பொதுக்குழு கூட்டமைப்பின் பிரதிநிதி நிக்கோலே லிஸ்டோபடாவ் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் அருகே உள்ள அருவக்காட்டில் கிராமிய அபிவிருத்தி இயக்கத்தின் 34வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கூடங்குளத்தில் இயங்குகின்ற அணுமின் நிலைய கட்டுமான பணிகள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை ரஷ்ய பொதுக்குழு கூட்டமைப்பின் பிரதிநிதி நிக்கோலே லிஸ்டோபடாவ் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூடங்குளத்தில் இயங்குகின்ற அணுமின் நிலையத்தினுடைய கட்டுமான பணிகள் நன்றாக உள்ளதாகவும் தமிழகம் விரைவில் மின்மிகை மாநிலமாக மாறும் என்றும் தெரிவித்தார். The first unit of the Kudankulam nuclear power plant is already operational. Now it has reached the level of 75% of the capacity and already started producing power, and soon it reached the 1000 megawatts. And the second union also will become operational this year and will start producing electricity, and 2 more units will be built in the future. திண்டுக்கல் அருகே உள்ள மடூர் பஞ்சாயத்தை கலைத்துவிட்டு தனி அதிகாரியை நியமிக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள மடூர் கிராமத்தை சுற்றியுள்ள களத்துப்பட்டி மற்றும் தண்டாங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு களத்துப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. நீர் ஆதாரமாக விளங்கி வந்த தண்டான்குளம் பகுதியில் ஆழ்குழாய் கிணறு வற்றிவிட்டதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது.
இதனால் அப்பகுதி மக்கள் கடந்த 3 மாத காலமாக குடித்தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலத்திடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் மடூர் பஞ்சாயத்தை கலைத்துவிட்டு குடித்தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தனி அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மடூர் கலக்குப்பட்டி நாங்க தண்ணி பிரச்சனைக்கு 2-3 மாசமா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். தலைவர்கிட்ட போய் சொன்னா நீங்க தலைவர் காண இல்ல, எங்களுக்கு தலைவரே இல்ல. தலைவர் இல்லாம இருக்கவும் சரி போய் யூனியன் ஆபீஸ்ல போய் சொல்லணும் தான் அவங்க சொன்னாங்க, நீங்க நேரடியா போய் கலெக்டரை பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்தோம். கட்சிக்காரவட்ட கேட்டா நீங்க தலைவரை பாருங்கிறாங்க. ஊர்ல லைட் எரியாம இருந்து கேட்டோம்னா எழுப்புகளை கேட்டா கூட நீங்க ஓட்டு யாருக்கு போட்டீங்களோ அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. நாங்க போய் யார்கிட்ட சொல்றது நேரம் அதுதான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். திருவண்ணாமலை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி பஜனை கோவில் தெருவில் வசிப்பவர் ரங்கன். முன்னாள் ராணுவ வீரரான இவர் அப்பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு திரும்பிய அவர் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகைகளும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து வந்தவாசி காவல் நிலையத்திற்கு ரங்கன் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். 12 கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரப்போ வீட்டில் உடஞ்சி கிடக்கு. உள்ள இருக்கிற மூணு பேரும் உடச்சி கீழே தள்ளி வச்சிருக்குது. அதில் உள்ள காசு பணம் நகை எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை பார்த்தும் பிடிக்க முடியாத ஓடி போய் வேண்டி. திருவண்ணாமலை அருகே முறையான அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டிக்கும் வகையில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகில் உள்ள பட்டியந்தல் கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள சாலையை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இதனை கண்டித்து இப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக தெரிவித்தனர். பட்டியந்தல் உருவானதிலிருந்து போய் கொண்டவரோட ஒரு சில நபர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் இது தொடர்பாக வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, எம்எல்ஏ, அமைச்சர் அனைத்து துறைகளிலும் பார்த்து இதுகட்டும் எந்த ஒரு தீர்வும் இல்லைங்க சார். இதுக்கு நாங்கள் பாராட்ட போராட்டமும் நடத்திட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த தீர்வுமே காணலை. இதனால் வருகிற மக்களவை நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் சார். திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு கடத்தப்பட்ட ரேஷன் அரிசியை குடிமை பொருள் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டத்தில் இருந்து புதுக்கோட்டைக்கு ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு வருவதாக குடிமை பொருள் மற்றும் குற்றப்புலனாய்வு துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து புதுக்கோட்டை சாலையில் சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் வேகமாக சென்ற வேனை மடக்கி பிடித்தனர். அதில் 1000 கிலோ அரிசிகள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. கடத்தி வரப்பட்ட அரிசிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வேன் டிரைவர் பாண்டியனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அறந்தாங்கி அருகே குடிசை வீடுகளில் ஏற்பட்ட தீயை அணைக்க உரிய நேரத்தில் தீயணைப்பு வாகனம் வராததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே களப்பக்காடு சிலோன் பகுதி குடியிருப்பில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 3 குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. இதில் விஜயகுமாரி என்ற மூதாட்டி தீ விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் காலதாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால எல்லா நஷ்டமும் கொடுத்தாதான் நாங்க தண்ணி வரையும் விட்டாதான் எங்களுக்கு எதுக்கு நல்லா செய்ய முடியும். அப்படின்னு சொன்னாக்க நடவடிக்கை எடுத்தா எடுங்க ஒழுங்கா, இல்லன்னா எடுக்காதீங்க. எங்களுக்கு நஷ்டம் ஐசிசி ஒருநாள் போட்டி தரவரிசை பட்டியலில் விராட் கோலி மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் போட்டி தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் நேற்று வெளியிட்டது. வங்கதேசத்தில் நடந்த ஆசிய கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடிய இந்தியாவின் விராட் கோலி 3 இன்னிங்ஸில் 189 ரன்கள் மற்றும் வங்கதேச அணிக்கு எதிராக 136 ரன்கள் அடித்தார்.
இதன் மூலம் 881 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் இருந்து மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறினார். முன்னதாக இவர் கடந்த ஜனவரி மாதம் நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் தொடர் துவங்குவதற்கு முன் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் பந்துவீச்சில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா 5வது இடத்திலும் அஸ்வின் 14வது இடத்திலும் உள்ளனர். ஒருநாள் போட்டி அணிகளுக்கான தரவரிசையில் 113 புள்ளிகளுடன் இந்திய அணி 2வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. தாராபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் சென்னை ஆயுதப்படை போலீஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40 அணிகள் கலந்து கொண்டன. இதன் இறுதிப் போட்டியில் இன்று சென்னை ஆயுதப்படை போலீஸ் அணியும் கோவை ஸ்டாண்ட் பாய்ஸ் அணியும் மோதியது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை ஆயுதப்படை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற சென்னை ஆயுதப்படை அணிக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த கோவை அணிக்கு 6,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 2,847 ரூபாயாகவும், ஒரு பவுனின் விலை 22,776 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49 ரூபாய் 20 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 45,995 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் அசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 145.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,416 ரூபாய் 15 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 153.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,549 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டார். மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு. மயிலாடுதுறையில் எஸ் ஹைதர் அலி, வேலூரில் அப்துல் ரஹ்மான் போட்டி. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் அதிகாரிகள் அதிரடி சோதனை. உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 64 லட்சம் ரூபாய் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மூன் தொலைக்காட்சியின் 8:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மூன் செய்திகள் இணைந்து வழங்கியோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma and future generations. The credit-based choice-based CBCB program. Click your subject, create your own degree